ஹாய், எங்கள் சப்ரைஸர் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர் ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில். நீங்கள் நம்ம சப்ரைஸர் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சேலுக்கு போட்டுருக்குறோம். இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணோம், கண்டிப்பாக பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அது சேலுக்கு இருக்குது. எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமான நல்ல கருப்பு உளுந்து கஞ்சி பவுட்ருங்க. பியூராக நல்ல பவுட்ரு. நல்லா நான் பியூராக அதை அரைச்சி விற்கிறேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், வாங்கணுங்க. எனக்கு எங்கள் சப்ரைஸருங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. அது கஞ்சி அவ்வளோ மணமாக இருக்கும், குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லதுங்க கருப்பு உளுந்து கஞ்சி. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். எனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் பாருங்கள், நைட்டு செஞ்சு இட்லி வந்து மிச்சம் ஆகிடுச்சு. நைட்டு சுட்ட இட்லி தான் மிச்சம் ஆகிடுச்சு. இட்லியை வந்து நம்ம இட்லி உப்புமா பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் இட்லி மிச்சானா வேஸ்ட் பண்ணாதுங்க. அப்படியே சாப்பிட்டா கெட்டியாக இருக்கும். நம்ம இட்லியை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி உதிச்சிட்டு நம்ம இட்லி உப்புமாவை வந்து நல்லா பண்ணி எப்படி டேஸ்டியாக இன்றைக்கி இட்லி உப்புமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி மிச்சாகிடும், எல்லார் வீட்லேயும் காலையில் செஞ்சாலும் மிச்சாகிடும். அது அப்படியே நீங்கள் எப்படி இட்லி செய்யலாம், இட்லி உப்புமா பண்ணலான்ட்டு சிம்பிளான இது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கட் பண்ணாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம தூளாக பிசைஞ்சு எடுத்துங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க, இதெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இட்லி இந்த மாதிரி பூ மாதிரி இட்லியை உதுக்கணும். பாருங்கள், கையிலே நல்லா அப்படி பண்ணிங்கன்னா பூ போல் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இட்லி உதுத்தாச்சு. பாருங்கள், வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. காஞ்ச மிளகா ஒரு 2 காரத்துக்கு, கூடவே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய், அவ்வளோதாங்க. கடுகு நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். இது அவ்வளோ சிம்பிளான இட்லி மிச்சம் ஆகிட்டா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த இட்லி உப்புமாவை நம்ம தாளிச்சிக்கினா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இட்லி சாப்பிடாதவங்க கூட அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரவை உப்புமாவோட பெஸ்ட்டான உப்புமா வந்து இட்லி உப்புமா தான். சீக்கிரமாக குயிக்காக பண்ணுறதும் இந்த உப்புமா தான். கொஞ்சம் கூட மிச்சம் ஆகாது. வீட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளாக செய்யுங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி இப்போ தாளிக்க போகிறேன். வாங்க தாளிக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரைஸ் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன் நான். பாருங்கள், ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு. பாருங்கள், ரைஸ் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆயில். நம்ம ஹார்ட்டுக்கு கொழுப்பு சக்தி ஏறாது, நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றிட்டு நம்ம இதில் ஆயில் சூடாச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா சூடாயிடுச்சு, அதனால் பொரியும். இது கூடவே சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுன்னு நான் வந்து முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் நல்லா கடிப்படும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கோங்க. அது கூட அதுலேயே நம்ம கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் செவந்து வரட்டும். கலர் வந்த பிறகு நம்ம
பாருங்கள், உளுந்தம் பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் வரட்டும், நல்லா வதக்கிடுங்க. இதிலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கருவேப்பிலை போட்டு இப்போது நம்ம காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காஞ்சி மிளகா, பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், பொடியாக நறுக்குன்னா 2 வெங்காயம் நல்லா நைஸாக போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வரணும். இது நல்லாயிருக்கும், இது டேஸ்டியாக இருக்கும். இட்லி உப்புமானா அப்படியே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா, நல்லா வறுத்துருங்க. நல்லா கைவிடாமல் இந்த வெங்காயத்தை வதக்குறீங்க. இதில் நல்லா வதக்கிட்டு இதில் உப்பு போட்டுக்கலாம். இட்லியில் உப்பு போட்டுருப்போம், கொஞ்சமாக உப்பு போட்டுங்க, ஜாஸ்தி உப்பு போடாதுங்க, டேஸ்ட்டு உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இந்த மசாலாவுக்கு தான் உப்பு போடணும். போட்டுடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நான் சிக்கன் மசாலா தூள் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்குங்க. இதெல்லாம் பச்சை வாசனை போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்ம நல்லா வெங்காயம்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இட்லி போட்டுக்கலாம். இட்லி போட்டு வதக்கிக்கலாம். நல்லா இட்லி முழுசாக நல்லா உடைச்சிட்டு இட்லி நல்லா இட்லியை போட்டு நல்லா வறுத்துருங்க. எண்ணெயில் வறுக்கணும். நல்லா கைவிடாமல் போட்டு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இதுலேயே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலரிக்குங்க. அவ்வளோதாங்க, இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை போட்டு நல்லா கலரிக்குங்க. சிம்பிளான நல்லா கொத்தமல்லியை போட்டு இட்லி உப்புமாவில் மிக்ஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி உப்புமா சிம்பிளாக பண்ணாலும் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி வேஸ்ட் பண்ணாதுங்க. மிச்சம் ஒரு இட்லியை வச்சு நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இட்லி உப்புமா பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தட்லேயே பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மிச்சமே ஆகாது. யார் யாருக்கு இந்த இட்லி உப்புமா பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாருங்கள், உதிராக இருக்குது உப்புமா, எவ்வளோ உதிராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வருவாங்க. பாருங்கள், அப்படியே பலான்னு இருக்குது பாருங்கள். ரவையில் பண்ணால் கூட இப்படி வராது. நம்ம இட்லி உப்புமானா அப்படியே உதிராக வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா, வீட்டில் செஞ்சுட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். பாய்.